வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம தினம் ஒரு திருப்புகழ் பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இன்று 47வது திருப்புகழ், பழனி தலத்துக்குரிய திருப்புகழ். இந்த திருப்புகழில் ஒரு வரியில அருணகிரிநாதர் சொல்றாரு, ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு. அதாவது இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய தீய பழக்க வழக்கங்கள்லேருந்தும் விடுபடலாம். அது மட்டும் இல்லை, ஜபமாலையாகிய ருத்ராட்சமும் நம்மை தேடி வரும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உண்மையும் கூட. ஏன்னா அருணகிரிநாதர் சொல்றாரு, ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு. நாமும் இந்த திருப்புகளை பாராயணம் செய்தோம் அப்படின்னா நம்மை தேடியும் ஜபமாலையாகிய ருத்ராட்சம் வருவது நிச்சயமான உண்மை. அது மட்டும் இல்லை, அநேகமான மக்கள் இந்த திருப்புகழ் எந்த தலத்துக்குரியது, எத்தனாவது நம்பர் வரும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த திருப்புகழ் என் கண்ணில் படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களே. அதனால தான் முருகப்பெருமான் அழகாக நம்ம இன்று சொல்லக்கூடிய திருப்புகழே இந்த திருப்புகழ் உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம் வாங்க. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட பழனி தலத்துக்குரிய திருப்புகழ். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைத்து அருள் பெறுவேனோ. இபமா முகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே, திரு ஆவினன்குடி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாதருக்கு அரோகரா.